வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 232 சனிக்கிழமை ஜூன் 1, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தின் நங்கூரம் ஆணிவேர். தன்னலமேதுமின்றி லட்சிய சமுதாயமே தன் வாழ்வின் ஆக பெரும் லட்சியம் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயாவின் விஷனை கையில் எடுத்து மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் கிராமங்கள் உட்பட 100 துறைகளை கட்டமைத்து தமிழகம் முழுவதும் மக்கள் சக்தியை ஒருங்கிணைத்து மாற்றுத் தலைமை உருவாக்க ராப்பகல் பாராது அர்ப்பணிப்புடன் உழைத்து கொண்டிருக்கும் நல்லூர் வட்டத்தின் மையம் எங்கள் பாலு ஐயாவின் 74வது பிறந்த நாளில் உடல் உள்ள ஆரோக்கியத்துடனும் நீடிய ஆயுளுடனும் நிறைவான மகிழ்வுடனும் வாழ்ந்திருக்க நம்பிக்கை செய்தியின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மாணிக்க மாணவர்கள் வைய தலைமைக்குள் பயிற்சி திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் தொடங்கியது. மே 30 இரவே திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்திற்கு வந்து சேர்ந்த மாணிக்க மாணவர்கள் 31ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கே புத்துணர்ச்சியுடன் எழுந்து 5:30 மணிக்கு தொடங்கிய யோகாவில் கலந்து கொண்டனர். ஞான ஆசிரியர் திரு திருப்பதி ராஜா அவர்கள் சக்தி பிறக்குது மூச்சினிலே என்பதற்கேற்ப யோகா பயிற்சியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு தேநீர் இடைவேளை. அதன் பிறகு மாணவர்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் வகையில் விளையாட்டுக்கள் இடம்பெற்றன. பின்பு காலை உணவு. காலை 9:10 மணிக்கு முகாம் தொடங்கியது. முகாம் பொறுப்பாளரான செல்வன் பிரணீத் ஆகாஷ் வரவேற்புரையாற்றினார். பிறகு மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் மற்றும் நல்லூர் வட்ட மாநில வழிகாட்டி திரு அன்பு அவர்கள் உடன் மாணிக்க மாணவர்களின் கண்ணோட்டம் 5 அடிப்படை பண்புகள் பற்றிய கலந்துரையாடல் நடைபெற்றது. 11:11 மணிக்கு உலக சமாதானம் கடைபிடிக்கப்பட்டது. அடுத்த நிகழ்வாக மாணிக்க மாணவர்கள் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகள் பற்றி கலந்துரையாடினர். காலை 11:30 மணி அளவில் நல்லூர் வட்ட கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் வழிகாட்டுதலில் மாணவர் சபை நடைபெற்றது. மதிய உணவிற்கு பிறகு கட்டாய ஓய்வு. இதற்கடுத்து ஊடகம் சார்ந்து திறன் மேம்பாடு பற்றி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தேநீர் இடைவேளையை தொடர்ந்து மாணவர்களுக்கு புத்துணர்வோடு ஒருமைப்பாட்டை விளக்கும் வகையில் விளையாட்டுக்கள் இடம்பெற்றன. பிறகு நல்லூர் வட்ட மாநில வழிகாட்டி திரு அன்பு அவர்கள் நாம் யார் என்ற தலைப்பில் மாணவர்களிடையே கலந்துரையாடினார். உலக சமாதான ஆலய வழக்கப்படி மாலை 6:30 மணிக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. அதனை அடுத்து மாணிக்க மாணவர்கள் 5 பண்புகள் பற்றி 8 பொறுப்பாளர்கள் மாணவர்களிடையே உரையாற்றினார்கள். அன்றைய நாளின் கடைசி நிகழ்வாக மாணிக்க மாணவர் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இத்துடன் இனிதே முதல் முகாம் நிறைவுற்றது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கூகலூர் அரசு நடுநிலைப் பள்ளியை முழுமையான கல்வி கோயிலாக உருவாக்க ஈரோடு மாணிக்க மாணவர்கள் பொறுப்பேற்றனர். ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்கள் குழு 9 பேர் மே 28ஆம் தேதி தமது மாவட்டத்தில் உள்ள கூகலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முகாமிட்டனர். அப்போது அப்பள்ளி மாணிக்க மாணவர்களும் 7 பேர்கள் அதில் இடம்பெற்றிருந்தனர். அவர்களுடன் தலைமை ஆசிரியர் திருமதி ரமாமணி, ஆசிரியை மணிமேகலை ஆகியோரும் முழுமையாக உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் முதலாவதாக பரஸ்பரம் அறிமுகம் செய்து கொண்டனர். அடுத்ததாக மாணிக்க மாணவர் மோகன் குரு தலைமையில் ஒரு குழுவும், கேசவப்பிரியன் தலைமையில் மற்றொரு குழுவும் பள்ளியை முழுமையாக சுற்றி பார்த்து ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வினை முடித்து 2 குழுவினரும் ஒன்றிணைந்து தலா 5 என பள்ளியின் 5 சிறப்பான தகவல்களையும் 5 ஆலோசனைகளையும் விவரித்து கூறினர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸை பற்றி தனியாக ஒரு அவேர்னஸ், அது வந்து ஸ்டேஜில் வந்து இந்த சைடும் 2 சைடும் எழுதியிருக்காங்க. அதை பார்த்து கேர்ள்ஸ் வந்து எப்படி அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கிளாஸ் ரூம்ஸ் நம்ம பார்த்தது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல இருந்தும் நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. அது ஒரு பாயிண்டாக சொல்லலாம். 2 பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்கூலில் வந்து ஆம்பிஷன் போர்டு, பசங்க வந்து ஆம்பிஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த பசங்களோட ஃபோட்டோ, அவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ, அது கீழே அவங்க என்ன ஆகணும், போலீஸோ மிலிட்ரியோ டாக்டரோ, அதை கீழே எழுதி ஒட்டிடுறாங்க.
வந்துச்சு. எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ஒரே ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கும், ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கும் அதாக இருக்கும். ஆனால் இந்த பள்ளியில் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் ஒவ்வொரு ஸ்மார்ட் டிவி இருக்குது. அது மூலிமா எல்லா நேரங்களையும் எப்போ ஒரு ஸ்கூல்லாம் ஒரு இருந்துச்சுன்னா இந்த டைமுக்கு இவங்க போகணும், இந்த டைமுக்கு இவங்க போகணுங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பள்ளியில் வந்து ஒவ்வொரு வகுப்பறையிலையும் ஒவ்வொரு ஸ்மார்ட் டிவினாலும் அட்டன் டைமில் யார் எத்தனை பேர் வேணாலும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு மொதல் பாயிண்ட். அடுத்து வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஃபிசிக்ஸ் லேப், கம்ப்யூட்டர் லேப், கெமிஸ்ட்ரி லேப்புங்கிற மாதிரி இருக்க மாதிரி இந்த பள்ளியில் மட்டும் தான் இங்கிலீஷுக்குன்னு ஒரு லேப் இருக்குங்க. அந்த லேபில் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து பேசுறது கஷ்டமாக இருக்கிறனாலும் அதை நிறையா அவங்க எவ்வளோ ஈஸியாக அவங்க கற்றுக்க முடியுங்கிறத எல்லாமே ஃபுல்லாக விஷுவலாக அவங்களுக்கு பார்த்தோன்னே கற்றுக்கிற மாதிரி இருக்கிறது. அவங்க இன்னும் சீக்கிரமாக அவங்க கற்றுக்கிற முடியுதுங்க. 1. இது நடுநிலை பள்ளி. பொதுவாக அரசு பள்ளி முழுவதும் வெள்ளையடித்திருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் இப்பள்ளி வகுப்பறைகள், தலைமை ஆசிரியர் அறை, பள்ளி சுவர் முழுவதுமே பள்ளிப்பாடம், பொது அறிவு தொடர்புடைய தகவல்கள் ஏராளமாக காண முடிந்தது. 2. ஆசிரியர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பள்ளி நிர்வாக செயல்பாடுகளை பொறுப்பேற்று பகிர்ந்து கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். 3. பல்வேறு திறன் மேம்பாட்டு நிகழ்வுகளுடன் மாணவர்கள் ஆங்கிலம் பேசுவதற்கும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 4. ஒவ்வொரு மாணவரின் வாழ்க்கை இலக்கு அவர்களின் நிலப்படத்துடன் வகுப்பறையில் இடம்பெற்றிருப்பதை காண முடிந்தது. 5. திருவள்ளுவர், பாரதி, காந்தி, வினோபா பாவே ஆகியோரின் சிலைகள் பள்ளி வளாகத்தில் பரவலாக இடம்பெற்றிருக்கின்றன. ஆலோசனைகளாக மாணவர் குழுக்கள் கூறியது: விளையாட்டு மைதானம், தனி நூலகம், பசுமை செடிகள், கொடிக்கம்பம் மையப்பகுதியில் இடம்பெற வேண்டும் என்பது போன்ற ஆலோசனைகளை வழங்கினர். பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரையும் மாணிக்க மாணவர்களாக உருவாக்க அறிவின் அருவி, திறமை திருவிழா, அதிரடி சேவை ஆகியவை நடத்தலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது. மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு திரு பாலு அவர்கள் மாணவர் களத்தில் உள்ள 11 துறைகள் செயல்பாடுகளை மிகவும் விரிவாக விளக்கினார். இவை 11ம் இப்பள்ளியில் இடம்பெறும் போது இப்பள்ளி நல்லோர் வட்டத்தின் திட்டப்படி முழுமையான கல்வி கோயிலாக விளங்கும் என்று கூறினார். ஒவ்வொரு மாணவர்களும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாக நாட்டுக்காக செய்யணும். நான் எந்த தொழில் செய்தாலும் நாட்டுக்காக அப்படின்னு கிடைக்கணும். அடுத்ததாக தலைமை ஆசிரியர் திருமதி ரமாமணி அவர்கள் தமது பள்ளியில் இம்முயற்சி எடுத்தது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்து ஆசிரியர்களுடன் ஒருங்கிணைந்து இம்முயற்சி வெற்றி பெறச் செய்வோம் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். அடுத்ததாக கலந்து கொண்ட மாணிக்க மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் என்று முகாமுக்கு பொறுப்பேற்றிருந்த மாணிக்க மாணவி சேலம் தமிழ்மதி கூறினார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.